நல்ல பங்கு. பெருகி கொண்டிருக்கும் இந்த நவீன காலத்தில் நம்முடைய சரீரத்துக்குரிய தேவைகளும் அன்றாட நம் குடும்ப வாழ்க்கையின் கடமைகளும் செய்ய மற்ற சாதனங்களையும் பொருட்களையும் மனிதர்களையுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டும் அவரை முன்மாதிரியாக வைத்திருக்கிற நாம் தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் நாள் முழுவதும் உபதேசிப்பதிலும் பிணியாளிகளை சொஸ்தமாக்குவதிலும் திரள் கூட்டத்தினரை போஷிப்பதிலும் பகல் முழுவதிலும் உழைத்திருந்தார். இரவின் பல மணி நேரம் கடந்தாலும் கடைசி வியாதியஸ்தன் சொஸ்தமாக்கப்படும் அளவும் கிறிஸ்து தம் வேலையை நிறுத்தவில்லை என்றாலும் அதிக இருட்டோடு எழுந்து தனிமையான ஓரிடத்தில் போய் ஜபத்தில் தரித்திருந்தார். பிதாவோடு அவர் கொண்டிருந்த ஐக்கியமே நாள் முழுவதும் ஆத்மபாரத்தோடு அவர் உழைத்திட அவருக்கு பலமும் ஞானமும் கொடுத்தது. நாம் நமது ஜெப வாழ்க்கை அலட்சியம் செய்வதே நமது கடமைகளும் ஆத்மபார உழைப்பதும் மறந்து நமது சரீர தேவைகளை சந்திப்பதற்கும் பிறரை சார்ந்து வாழக்கூடிய அவல நிலையில் இருக்கிறோம். நாம் நமது கடமைகளை செய்யவும் ஆத்மபாரத்தோடு உழைக்கவும் ஜபத்தில் தரித்திருப்போம்.